பாடுகள் தான் எங்கள் லைஃப்ல கூடிட்டே இருக்கு. நிந்தனைகளும் அவமானங்களும் வேதனைகளும் பலவீனங்களும் சாபங்களும் இழப்புகளும் குறைவுகளும் தான் எங்கள் லைஃப்ல கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு எழுதி வைத்துக்கோ, தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியை கத்தர் கொடுத்து. யோசேப்பு லைஃப்ல எவ்வளவோ பெரிய தரிசனம் இருந்தது, ஆனா பாடுகள் பெருகிட்டே இருக்கிறது, பகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, வேதனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனா அப்படியே கத்தர் முடிச்சாரா? இல்லை. ஒரு நாள் வந்தது, அதே யோசேப்பு வாழ்க்கையில் நன்மைகள் பெருக ஆரம்பித்த அவன். அதனாலதான் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், ஆதியாகமம் 49 அவர் சொல்லுவார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார், என்னை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எங்களை பெருக பண்ணுவார்? எதுலெல்லாம் சிறுமைப்பட்டு இருந்தோமோ, எதுலெல்லாம் குறைச்சலோடு இருந்தோமோ, எதுலெல்லாம் கீழார இருந்தோமோ, அதிலெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற வேலையை நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஆமாண்டவரே